أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين நேற்றைய தினம் அவர்கள்ட்ட ஒரு ஆதாரம் கேட்டோம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஆபாசமாக பேசியதாக சொன்னார்கள். ஒரு ஆதாரம் கேட்டோம். அவங்க ஆதாரம்னு கொடுத்தாங்க. அது நபிகள் நாயகம் சொன்னதாகவே இல்லை. அதனால் நபிகள் நாயகம் முஸ்லீம்ல உள்ள ஆதாரம் கொடுத்தாங்க. அது நபிகள் நாயகம் சொன்னதா இல்லை. அதற்குரிய ஆதாரத்தை அவங்க தரணும். அடுத்து அவங்க ஒரு ஆதாரம் கேட்டிருந்தாங்க. அந்த ஆதாரத்தை போட்டிருக்கிறோம். அந்த ஆதாரத்தை பேப்பர்லையும் தருவோம். அடுத்ததாக நேற்றைய இறுதி அமர்வுல இறைவேதம் என்பதற்கு ஆதாரமாக ரட்சிப்பை பற்றி எங்க பைபிள்ல இருக்குது, உங்க குர்ஆன்ல இல்லை அப்படின்றாங்க. அது என்ன ரட்சிப்புனா என்ன, அதனால எப்படி இறைவேதம் ப்ரூஃப் ஆகும்? ரட்சிப்புங்கிறத வைத்துக்கொண்டு இறைவேதம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இதை தெளிவாக நீங்க விளக்குனா அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றோம். அடுத்து ரட்சிப்பையும் விளக்கணும், மன்னிப்புன்னு சொன்னீங்க. அது விளக்குனா தான் எங்களுக்கு புரியும். அடுத்ததாக நாம பைபிளை பற்றி இடையிடையே கேட்டோம், அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் என்று ஆரம்பித்தார்கள். அதுல வாக்கிங் போனதுக்கு மட்டும்தான் பதில் சொன்னாங்களே தவிர, கடவுள் ஆந்தைய போல அலறுவேன், உளருவேன், நிர்வாணமா நடப்பேன், நீ அம்மனமா நட, அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம பட்டியல் போட்டிருந்தோம். அதுக்கெல்லாம் என்ன செய்யல அவங்க பவுல் நான் ஒரு பைத்தியக்காரன் போல பேசுறேன்னு சொன்னது, அது மாதிரி நிறைய மேட்டர்கள் நம்ம சொன்னோம். காத்து குற்றரோகம், ராஜாக்களின் முளைப்பாடு, இப்படி ஒரு பட்டியலே போட்டிருக்கோம். இதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லவே இல்லை, சொல்லணும். ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்ததாக நேற்றைய தினம் இயேசு பற்றி நம்ம சில விஷயங்களை சொன்னோம். அது நம்மளா சொன்னது கிடையாது, அது பைபிள்ல இருக்கிறது. அப்படித்தான் அது புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் சொன்னோம். அப்ப அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்க 40 வருஷமா பைபிள் படிக்கிறோம், இதுவரைக்கும் யாருக்காவது எங்க கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? உங்களுக்கு தான் அப்படி கெட்ட பார்வையில் படிக்கிறீங்க என்று சொன்னார்கள். ஆனா கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிந்திருக்குதான்னு கேட்டதுனால அது ஒரு ஆதாரம் கிடையாது. பைபிள் தான் ஆதாரங்களுக்கு தெரியும். நீங்க கேட்டீங்க கிறிஸ்தவர்கள் யாராவது இப்படி விளங்கி இருக்கிறாங்களான்னு கேட்டதுனால கிறிஸ்தவர்களும் விளங்கி இருக்கிறாங்க என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ங்கிறது பைபிள்ல ரொம்ப முக்கியமான வெர்ஷன். அதை வெளியிட்டவர் அவருக்கும் இளவரசர் ஜார்ஜுக்கு மத்தியில இதே மாதிரி ஹோமோசெக்ஸ் உறவு இருக்கிறது. அவர் மாட்டிக்கிட்டோன்னு இவர் என்ன சொன்னார்னு கேட்டா, நான் என்ன இயேசு செஞ்சதை நானும் செஞ்சேன், இயேசுவுக்கு ஜான் எப்படி இருந்தாரோ, சீடர் இருந்தாரோ, அது மாதிரி தான் எனக்கு ஜார்ஜ் என்று சொல்லி ஒத்தருமே விளங்கல. இப்படி விளங்கி இருக்கிறாரு. பைபிளை வெளியிட்டவரே, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை வெளியிட்டவரே சொல்றாரு. இது 1600களில் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி ரோலன் மிக்லேரிங்கிற ஒரு பேராசிரியர் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு பண்ணி டாக்டர் பட்டம் பெற்றாரு 2003ல். இவருக்கு இந்த டாக்டரேட்டை ஆதரிச்சு $33,000 பரிசுலாம் கொடுத்தாங்க. அவர் மொத்த பைபிளையும் ரிப்போர்ட் என்ன சொல்றாருன்னா, இயேசுவும் குறைந்தபட்சம் 3 சீடர்களும் ஹோமோசெக்ஸ் ஓரின சேர்க்கையாளர் இருந்தார்கள். ஒருத்தருக்கும் விளங்கல என்று அவர் விளங்கி இருக்கு. ஒரு பாதிரியாரு இதுக்காக டாக்டரேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பைபிள்ல வாசகம் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுதான் அதுக்கு அர்த்தம். நாங்க என்னமோ கெட்ட பார்வையில் பார்க்கறதா சொல்றீங்க, அவர் இருந்தார் என்று அவர் சொல்லியிருக்கிற ஆதாரம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரெவரண்ட் பீட்டர் மர்ஃபின்னு ஒரு ஆளு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரெவரண்ட்னால உங்களுக்கு அர்த்தம் விளங்க, சாதாரண ஆள் கிடையாது. விசித்திரமான உறவு 2 பேருக்கு மத்தியில் இருந்தது, இயேசுவுக்கும் அந்த ஜான்கிற இளம் பையனுக்கு மத்தியில் விசித்திரமான உறவு இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு, இயேசு ஒரு ஹோமோசெக்சுவலா என்று கேட்டால் அதுக்கு பதில் ஆம் என்பதுதான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க சொல்லல, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. யாருமே சொல்லல, நீங்க கேட்டதுக்காக இதை நாங்க சொல்றோம். அடுத்ததாக மைக்கேல் கென்லின்றவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு ஹோமோவா என்று கேட்டால் ஆமா, அதனால என்னங்கிறாரு, ஹோமோ தான், அதனால அது பாதிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஹோமோவா இருக்க சொல்லி அவர் சொல்றாரு. அது மாதிரி பேராசிரியர் ராபர்ட் காசுங்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது நம்மெல்லாம் இந்த வேற மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், கிரேக்க மொழிபெயர்ப்பை போய் கிரேக்க மூலத்தை படிச்சோம்னு சொன்னா பச்சையாவே இதான் அர்த்தம் விளங்கும். கிரேக்கத்தை படிச்ச யாரும் இயேசு ஹோமோ தான் சொல்லுவாங்க என்று அவர் சொல்றாரு. கிரேக்க மூலத்துல அப்படித்தான் இருக்குது என்று அவர் சொல்றாரு. அதற்கான ஆதாரம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரைட் ரெவரண்ட் ராபின்சன்கிற ஒரு ஆள் என்ன செய்யறார், இப்போ உள்ள ஒரு பாதிரியாரு, டெலிகிராஃப் பத்திரிகையில் நியூஸா வந்திருக்கிறது. அவர் என்ன செய்யறாருன்னா, ஓரினச்சேர் ஆண் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சட்டம் வரும் பொழுது அதை ஆதரிச்சு அவர் அறிக்கை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, இயேசு செஞ்சதுதானே இது, இதை போய் தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறார். அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கிறிஸ்தவர்கள். அது ஒரு விஷயம்.
ஆனா ஒரு பாதிரியாருக்கு விளங்குதுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? யாருக்கும் விளங்கலங்கிறீங்க. விளங்கி இருக்கு, இதை படிச்சவன இதான் மேட்ருன்னு அவங்களுக்கு விளங்கி இருக்குது. அதே மாதிரி வந்து இயேசுவுக்கு 100 ஆண்டு, இயேசு மரணித்து 100 ஆண்டுக்குள்ள வாழ்ந்தவங்களை வந்து கார்போகிரேட்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க கையில ஒரு மார்க்குங்கிற ஒரு இதழ் இருந்தது, மார்க்குங்கிற சுவிசேஷம் இருந்தது. அது சரியான சுவிசேஷம் தான் என்பதை வந்து அலெக்சாண்டருடைய கிளம்பண்டுங்கிறவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கே தெரியும். அந்த மார்க்ல என்ன இருக்குன்னு கேட்டா, இயேசுவும் ஜானும் இருந்த காட்சி அவர் சொல்லும் பொழுது நிர்வாணமான மனிதனோடு நிர்வாணமான மனிதர் என்று அவர் என்ன செய்யறாரு, அவரே சொல்றாரு. அந்த மார்க்கே இருக்கிறது, மார்க்கே எழுதுறாரு. இயேசுவும் அந்த பையன் இருந்து சொல்வதாக இருந்தால் நிர்வாணமான ஆணோடு நிர்வாணமான ஆண் அப்படின்னா இது வந்து என்னங்கிறது நாங்க ஓவராவெல்லாம் சொல்லல. நீங்க பைபிள் அப்படித்தான் இருக்குது. நீங்க இன்னும் கொஞ்சம் சாதாரண மக்களுக்கு தெரியாட்டா கூட பல வெர்ஷன் நீங்க பார்த்திருப்பீங்க, பல மொழிபெயர்ப்புகள் கிரேக்கத்தையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதான் விளங்க முடியும். நீங்க அதுக்கு தான் நாங்க இது கூட நாங்க எதுக்கு சொல்றோம்னா, நீங்க நபியை பத்தி இல்லாததை இட்டுக்கட்டி சொன்னதுனால தான் சொன்னோம். அதை விளங்கிக்கிறங்க. இவ்வளவு வச்சுட்டோம், இது ஆதாரமா கேட்கல, நீ கேட்டதுக்காக வச்சிருக்கிறோம். அடுத்ததாக வந்து நீங்க பல கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறீங்க. அதுல வந்து Dear brothers, yesterday when we ended the talk, we wanted an evidence from Sahih Muslim that they said Prophet Muhammad sallallahu alaihi wasallam ordered something vulgarly. But whatever evidence we got, it is not the words of Prophet Muhammad, so that we are iterating it here. Now, we wanted to know about the sin, salvation and forgiveness, because the brothers from the other side were pointing it out as one of the main criteria to decide whether the book is the word of God. So we just wanted to, we wanted you to elaborate on that and then place it as an argument so that we can take it forward. Also, for the answers, they also said that they'll be answering the questions, whatever we raised on the Bible. We raised ample questions from the Bible, but for only one they attempted. In fact, it was not an answer. Only for, walking God, they just attempted, touch based on that one. Remaining questions like God howling, milk flowing from the breast of king, and so many things are remaining. So we want answers for that as well. Now we are presenting with the evidence because they wanted some evidences yesterday. So brother will continue with the evidences. Assalamu alaikum. Dear brothers, yesterday we said that Jesus was like a gay. There were incidences in the Bible that happened, that the homosexuality between the disciples and the Jesus, and they started about speaking like, oh, like 40 years we haven't heard such things. It is only the Muslims who are, because they are brought up in such atmosphere, they are brainwashed like this, that's why they are speaking. We are not saying this. You go through the Christians, the reverends, right reverends, bishops, scholars, those people are saying this. If you read, we have a proof for that, ample of evidences. The King James Version, the Bible, King James Version was released by King James. It's a very popular guy. He had sexual relationship, the homosex, with a man, not with a woman. His name was George. He is the Duke of the Buckingham, means like a prince. And when he was inquired about it, he said, what is so wrong in this? Because Jesus also had the same thing. Jesus, how John was to Jesus, in the same way George is to me. In the same way I am also having. So he was trying to justify his stance. And secondly, Roland McClary, he did his doctorate in theology in Australia, and he was even funded by US government. About $33,000 he was funded for learning this, that Jesus had homosex. He was a homosexual, he was a gay. And he said that at least Jesus had homosex with at least 3 disciples. Minimum 3 disciples he had this relationship. And further, Reverend Peter Murphy, he said that there was a strange relationship between some of his disciples and Jesus. When he was asked, was Jesus was homosexual, he said yes. Was Jesus was homosexual, he said yes. And then Michael Kinley, so he said, when asked like why you theologians are saying that Jesus was homosexual, he said that what's wrong with it? It doesn't spoil his divinity. Even though he's homosexual, this guy is saying it doesn't spoil his, it doesn't stop him from being God. And further, Professor Bob Goss, he says, if you read any translation of the Bible, you guys will not come to know about this. As a common man, layman, you will not know about this. But if you go into Greek, if you read in the Greek language, you will definitely come to know that Jesus was a homosexual. And further, if you see Right Reverend Robinson, is a higher degree than the Reverend, Right Reverend Robinson, he legalized this gay marriage on the basis of what? He said Jesus was also, if you read the Bible, it is legalizing it. It is as if Jesus is advising you to have it, maybe because he has already demonstrated that in his life. And further,
the corporates, these people are about some, they came after 100 years after Jesus. And these, when they had the gospel of, when they had a book like, in that the gospel of Mark they had, they explained about that there was a verse which deals with this. There was a chapter which explains about a naked man on a naked man, referring to Jesus and as well as John. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அவங்க நபிகள் நாயகத்தை பற்றி சொன்ன விஷயத்துக்கு வருவோம். பதிலும் சொல்லணும் இல்லையா? அவங்க சொன்னதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவங்க குர்ஆன் இறைவேதத்தை தாண்டி போய் நபிகள் நாயகத்தை சொன்னதுனால நம்ம என்ன செய்யறோம், இதுவும் இருக்குங்க தகவலுக்கு சொல்லிக்கிட்டோம். ஜெயினப் மருமக மேல நபிகள் நாயகம் ஆசைப்பட்டாங்கிறாங்க. மருமகள்னு நீங்க சொல்றீங்களா, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? உங்க நம்பிக்கையில மருமகளா, எங்க நம்பிக்கையில மருமகளா? மருமகள்னா அவர் மகனுடைய ஒரு ஒய்ஃபா இருந்தா தான் மருமகள்ங்கன்னு. வளர்க்கிற பையன் ஒரு ஆள் மகன் ஆகவே முடியாது. எங்கள்கிட்ட ஆக முடியாது, உங்கள்கிட்ட ஆக முடியாது. வளர்த்தவன் மகன் ஆவான் உறவு கடவுள் ஏற்படுத்துவது. கணவன் மனைவி மட்டும் தான் நம்மளா ஏற்படுத்திக்கலாம். அண்ணன் தம்பி சகோதரன் தாத்தா பாட்டி எல்லாம் நம்மளா உண்டாக்கிற முடியாது. பேருக்கு சொல்லிக்கலாமே தவிர. அப்ப இந்த ஜைனபுங்கிறவங்க யாருன்னா நபிகள் நாயகத்துடைய அத்தை மகள், அதாவது அவங்க தகப்பனாருடைய சகோதரி மகள். அதான் அவங்களுக்கு உள்ள உறவு. அவங்க தான் அவங்கள வளர்த்தாங்க. அவங்க தான் இந்த ஜெயிதுங்கிறவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார்கள். ஜெயிதுங்கிறவர் நபிகள் நாயகம் எடுத்து வளர்த்தாங்க. அந்த காலத்துல வளர்ப்பு பிள்ளைகளை வைத்துக் கொள்வது வழக்கமா இருந்தது. குர்ஆன் கண்டிச்சிருச்சு. வளர்ப்பு மகன்கிற கான்செப்ட் கிடையாது. நான்ல உறவை ஏற்படுத்துறவன் நீ எப்படி ஏற்படுத்துவ? உறவை ஏற்படுத்துறது கடவுளுடைய வேலைன்னு சொல்லி மறுத்த பிறகு அந்த ஜெயிதுங்கிறவருக்கு இந்த ஜெயினபுக்கு மத்தியில உறவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவங்க உயர்ந்த ஜாதிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும், அவர் அடிமையா இருந்தவருங்கிற மாதிரினால அவங்களுக்குள்ள அடிக்கடி ப்ராப்ளங்கள் சண்டைகள் வருது. அப்ப நபிகள் நாயகத்தை முறையிடுறாங்க, நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ன உடனே நபிகள் நாயகம் அப்படிலாம் பண்ணாதப்பா, சேர்ந்து வாழுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர் டைவர்ஸ் பண்ண பிறகு நபிகள் நாயகம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது கூட காரணம் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. வளர்ப்பு மகன் தான் மகன்கிறது கிடையாதுன்னு காட்டுவதற்கு தான் இதை செய்திருக்கிறோம் என்று சட்டமாக்கி இருக்கிறோம் தான் குர்ஆன்ல இருக்கிறது. அவங்க ஒரு மருமகளை பார்த்து ஆசைப்பட்டாரு, விரும்பினாருங்கிற மாதிரியான அர்த்தத்தில் நீங்க சொல்வீர்களே, ஆனால் அப்படி எங்க குர்ஆன்ல இருக்குது? குர்ஆன்ல இருந்து நீங்க ஒரு ஆதாரத்தை காட்டணும். அதான் அதற்கான பதிலாக நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததாக இது கூட எப்படி பீடிகை போடுறாங்கன்னா, தாவீது ராஜா தப்பு பண்ணாரு, அவருக்கு கர்த்தர் பயங்கரமான தண்டனையை கொடுத்தாரு, அந்த மாதிரி உங்க முகமது செஞ்சிருக்கிறாருன்ற மாதிரி தான் அது சொன்ன ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன தப்புக்கு என்ன இருக்கு மேட்ரு? விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா தப்பாது, திருமணம் தான் பண்ணி கொண்டார்கள். அது கூட மருமக கிடையாது. மருமகன் நீங்க சொல்ல, இந்துக்கள் தான் சொல்லலாம் மருமகன். முஸ்லீமும் கிறிஸ்தவரும் மருமகன் சொல்ல முடியாது. நம்ம நம்பிக்கைக்கு எதிரானது விலையும் கொள்ளணும். அப்ப தாவீதுக்கு தப்பு செஞ்சா தாவீதுக்கு தண்டனை என்ன தண்டனை கொடுத்தாரு? தாவீது தப்புன்னதுக்காக வேண்டி ஓம் பொண்டாட்டி எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன்டா தாவீதுக்கு தண்டனையா? அந்த பொண்டாட்டி கூட வேற பொண்டாட்டி வச்சிருப்பாரு. அவரு தாவீதுக்கு தண்டனை கொடுத்தாராம். கடவுள் கோபமா போய் என்ன தண்டனை கொடுக்கிறாரு? நீ நிறைய பொம்பளை கெடுத்தீங்கள, ஓம் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அந்த ஆளுக்கு என்னங்கிறதுனால செஞ்சவர்களே தண்டனை கொடுக்கணும். இதுதான் உங்களுடையது. சரி, இதை சொல்றீங்களே, இது மருமகனே கிடையாது. பெத்த மகளோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு பவுல் சொன்னார். அதுக்கு எங்க பதில்? நீங்க சொல்லலாம், அந்த மாதிரி விமர்சனம் வைக்கலாமா? நீங்க பெத்த மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி 1 கொரிந்தியர்ல 7வது அதிகாரத்தில் 36வது வசனத்துல சொல்றாரு. போன அமர்வுலையும் சொன்னோம், போன விவாதத்திலையும் சொன்னோம், நேத்தும் சொன்னோம், இப்பவும் சொல்றோம். அப்ப இது ஆபாசமானதா? அது ஆபாசமானதா? இது ஜெயினபு விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, எப்படி ஆதாரமாக எடுத்து காட்டுறீங்க. அடுத்து என்ன? அடிமை பெண்கள் விஷயத்தை சொல்றீங்க. அடிமை பெண்களை அனுபவித்துக் கொள்ளலாம் இருக்குண்டு. அடிமை பெண்களை அனுபவித்துக் கொள்ளலாம்ன்றது நீங்க கேட்கிற 2 விதம். ஒன்னு உங்கள்ட்ட அது தப்புன்னு இருக்க வேண்டும், உங்க நம்பிக்கை பிரகாரம் தவறு என்று இருக்க வேண்டும். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். 2வது சரியா தவறான 2 பேரும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அடிமை பெண்களை வைத்துக் கொள்வது பைபிள்லையும் உண்டு, பைபிள்லையும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இப்ப உங்களுடைய ஆதியாகமத்தில் 16 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடிமை பெண்ணோட தான் அந்த ஆகாருங்கிறவங்க என்ன செய்யறாங்க, ஹாஜருங்கிறவங்களோட, ஹாஜர் நாங்க சொல்லுவோம், நீங்க ஆகாருமீங்க. அப்ப சாரால் என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு புள்ள இல்லாம இருக்கு, இந்த அடிமை பெண்ணோட சேர்ந்து புள்ள பெத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது எப்படி? இது என்ன? இதுக்கு மேட்ரு என்ன? இது என்ன கேள்வி கேட்டில் இருக்கா இல்லையா பைபிள்ல? அவர் நீதிமானா இருந்தாரா இல்லையா ஆபிரகாம்? அந்த பிள்ளையும் தேவன் அங்கீகரித்தார் இருக்கா இல்லையா உங்க பைபிள்ல? அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி லேவியர்ல 19:20 இருக்குது, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் அடிமையை தான் சொல்றாங்க. வரிசையா வரும்பொழுது மற்றொருவனோடு சயனித்தால் அவர்களை அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டாம். ஏன்னா அடிமையா இருக்கனால, அதாவது ஒருத்தனுக்கு அடிமையா கொடுத்தாச்சு, அவன் தான் என்ஜாய் பண்ணணும். அவளை வேற ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொன்னா 2 பேரையும் கொல்லக்கூடாது. இந்த நீதி நியாய பிரமாணத்தின்படி கொல்லாம அடிக்கணும் அப்படின்னு இருக்குது. எத்தனை அடியெல்லாம் கூட 1 அடியா 2 அடியா 1 லட்சம் அடியாலாம் இல்ல, அடிக்கணும்னு இருக்குது. அப்ப அது இது லேவியர் 19:20 இருக்கு, நீங்க பாக்குறோம்.
அதே மாதிரி ஆதியாகமத்துல 30:1-24 வரைக்கும் படிச்சீங்கன்னா தங்களுடைய வேலைக்காரி வந்து போட்டி போட்டு புருஷனுக்கு என்ஜாய் பண்ண விட்டு பிறந்த பிள்ளைகளை வந்து தேவனுடைய பிரசந்தாங்க, என் பிள்ளை என் வேலைக்காரடைய வேலை செய்யு, என் பிள்ளையை பத்து கொடு என்றெல்லாம் சொன்ன சம்பவங்களை எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, அதுல பாக்குறீங்க. அப்ப இதுல இந்த அடிமை பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு. மறுமனையாட்டின் வருவதெல்லாம் என்ன அர்த்தம்? பைபிள்ல மறுமனையாட்டின்லாம் வருது, அதுக்கெல்லாம் என்ன மீனிங்? மனையாட்டி ஓகே பொண்டாட்டின்னு வழங்குது, அது என்ன மறுமனையாட்டினா என்னது, அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப நீங்க பைபிளே ஒழுங்கா வாசிக்காம என்ன செய்றீங்க, இந்த கேள்வியை கேட்கறீங்க. அடிமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களையும் எங்களையும் சேர்த்து மற்றவங்க கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மேட்டராக இருக்கிறது. அப்ப Dear brothers, they raised the question of Prophet Muhammad sallallahu alaihi wasallam about the relationship with Zainab. They are putting a basis claim that Zainab is the daughter-in-law of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Now we are asking you, on what basis you are saying Zainab is the daughter-in-law? Zainab is the the aunt's daughter, Prophet Muhammad sallallahu alaihi wasallam's father's sister's daughter. So she is already related. Now who is this Zaid? Zaid is the person who was adopted by Prophet Muhammad sallallahu alaihi wasallam. He was under the custody of Prophet Muhammad, but that doesn't mean that he is the son. And Quran is Islam is against adopting son. Islam, there is no concept of adopting son. So don't correlate it with daughter-in-law. So she is her Zainab is the daughter of Prophet Muhammad sallallahu alaihi wasallam as aunt, and Zaid is the adopted son. He is not the original son, and adopted son does not have the same rights as that of her own son. In order to break this misconception among the people, when Zaid and Zainab, they both did not get along with each other. So it came to Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and initially Prophet Muhammad sallallahu alaihi wasallam advised them to be together. But since they were not able to go along with each other, finally when Prophet Muhammad sallallahu alaihi wasallam was confused as to what to do, that is when Allah revealed the verse saying that whatever you are hiding, Rasul sallallahu alaihi wasallam was hiding that, Prophet Muhammad was hiding that because Zainab and Zaid are not getting along with each other, so he wanted to find out a way. So that is why Allah revealed the verse saying that, see, I know what you are having in your mind, so don't worry, because there is no concept of adopting son, so let him divorce, and then marriage was made lawful for Prophet Muhammad, and it is not daughter-in-law like the way how you explain about David. When we are talking about David, you said that David was punished because his wife was taken and given to some other person. What is the punishment? If one wife was taken, another wife would have been given, and not like Paul in 1 Corinthians chapter 7 verse 36, where own daughter is ordered to marry. It is not the way how it is mentioned. காலை வணக்கம். Praise be to the Lord Jesus, and we pray for the wisdom of the Holy Spirit to speak. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக, ஆவியானவருடைய ஞானம் வெளிப்படும்படியாக நாங்கள் தொழுகிறோம். I am disappointed. I see myself majorly over prepared for this debate. இந்த விவாதத்துக்காக நான் அதிகப்படியான காரியங்களை ஆயத்தப்படுத்தினேன். I was expecting some sort of a scholarly interaction with well thought of arguments, which would at least attempt to prove to some level that the Quran is the word of God. குர்ஆன் என்பது இறைவேதம் என்று நிரூபிக்கக்கூடியதான அளவுக்கு ஒரு நல்ல அறிவுபூர்வமான வாதங்களோடு கூட தங்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்த்தேன். But sincerely speaking, I can't blame TNTJ because it's very difficult to build a house on sand. TNTJ அவர்களை குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணலிலே ஒரு வீடை கட்டுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம். Now the argument that they have given, my brothers will get back on that immediately. I'll do what I'm supposed to be doing. அவர்கள் வைப்பதான வாதங்களை குறித்து என்னுடைய சகோதரர்கள் மீண்டுமாக அதற்கு பதிலளிப்பார்கள். But just a small thought, I have to interject this thing. I visit the Middle East very often. நான் இந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அடிக்கடி சென்று வரும்போது, and I'm sure that you have visited and you have friends and relatives who are there, which is the center of Islam in the world. உலகத்திலே இஸ்லாமின் மையமாக கருதப்படுகிற அந்த பகுதிகளுக்கு நீங்களும் சென்றிருப்பீர்கள் உங்கள் நண்பர் உறவுகளை பார்ப்பதற்காக. And this is still there. அது is a fact, you can verify anytime. நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த இடத்துல போய் நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் அங்கே நடக்கிற சில காரியங்கள். You can say traditional Arabs, when they meet, they'll hold the beard, if not the beard, and the chin of the other person. They'll come close, they'll kiss and they'll hug. நீங்கள் அங்கே பார்க்கிற வழக்கமான ஒரு காரியம், பாரம்பரிய அரபிகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது அவர்களுடைய தாடியை பிடித்தோ அல்லது அந்த தாடையின் ஒரு பகுதியை பிடித்தோ அவர்களை நெருக்கமாக இழுத்து அவர்களை கட்டி முத்தமிடுகிறது அவருடைய பாரம்பரிய வழக்கமாக இருக்கிறது. Now let me clarify, not on the lips.
அது உடலிலே இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். And sincerely speaking, I never saw anything wrong in that. It's an ancient custom, so no problem. நேர்மையாக பேச வேண்டும் என்று சொன்னால் அதிலே நான் எந்த தவறையும் பார்க்கவில்லை. ஏனென்றால் அது ஒரு பாரம்பரியமாக அவர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வருகிறதான ஒரு பழக்கமாக இருக்கிறது. But now I wish to thank the TNTJ team for clarifying the sexual undertones of these greetings. So every time I see them hugging, I know what is there, what is going on, what they're kissing and stuff. Anyway. இப்படி கட்டி தழுவுகிறதான இந்த காரியத்திற்கு ஆபாசமான வர்ணனை கொடுத்து அதை ஒரு ஆபாசமான காரியமாக கற்பித்ததான டிஎன்டிஜி அவர்களுக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும். என்றால் அவர்கள் இப்படி முத்தம் கொடுப்பதை பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் சொல்லுகிறதா ஞாபகத்துக்கு வரும். Anyway, so coming back to the main point. நம்முடைய குறிப்புக்கு வருகிறோம். Yesterday, PJ Janab Maulvi PJ made statements that we have not given any proof that the Quran is not the word of God. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கு நாங்கள் எந்த விதமான ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை என்று ஜனாப் பிஜே அவர்கள் சொன்னார்கள். Now, since the debate is on the word of Quran, the chant team, as was shown to you since morning, has been asking questions. குர்ஆன் இறைவேதமா என்கிறதான அந்த குர்ஆனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே காலையிலிருந்து நேற்று காலையிலிருந்து ஏராளமான காரியங்களை சேன் அவர்கள் காண்பித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். And I shown you conclusively that the wahi that Muhammad received cannot be received from God. It cannot be from God. ஹஜ்ரத் முகமது அவர்கள் பெற்றுக்கொண்டதான வெளிப்பாடானது நிச்சயமாக இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடாக இருக்காது என்பதையும் நேற்று தினத்திலே பார்த்தோம். If you think about it, there was some spirit involved. We will not say it is totally human. அந்த வெளிப்பாட்டில ஏதாவது ஒரு ஆவி இருக்கும் என்று சொன்னாலும் கூட அது ஒரு மனித ஆவி அல்ல, அது இன்னொரு ஆவி என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டதை பார்த்தோம். There was some spirit involved, but that spirit was not God. அந்த அவருடைய அந்த வெளிப்பாட்டிலே இடைபெற்றிருந்த அந்த ஆவியும் இறைவனிடத்திலிருந்து வந்த ஆவியாக இல்லை. Now let us trace his prophetic career. அவருடைய அந்த நபித்துவ சரித்திரத்தை பார்ப்போம். You see, in the beginning of his career, when he thought he was getting revelations, he thought that he was possessed. அவர் நபித்துவத்தின் அந்த நாட்களிலே அவர் வெளிப்பாடை பெற்றுக் கொண்ட ஆரம்ப காலத்திலே அவர் தான் ஏதோ சக்தியால பீடிக்கப்பட்டிருந்ததை போல அவர் உணர்ந்தார். We saw from yesterday's presentation that he was under a magic spell. Both the questions, no answer from TNTJ till now. நேற்று தினத்தில் இந்த கேள்விகளை நாம் எழுப்பினோம். அவருடைய நபித்துவத்தின் காலத்தில் அவர் மந்திர சக்தியால பீடிக்கப்பட்டிருந்தார் என்று சொன்னோம். அதற்கான பதிலும் இன்னும் அருமையான டிஎன்டிஜே இடத்திலிருந்து வரவில்லை. And now I'll show you conclusively that whatever he said he had received is definitely not from God. அவர் முடிவாக அவர் எதையெல்லாம் பெற்று இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாரோ அவைகள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து பெறவில்லை என்பதுதான். Now, according to Ibn Ishaq, இப்னு இசாக்குடைய கருத்துப்படி, now who is Ibn Ishaq? Ibn Ishaq is the earliest biographers of the life of Muhammad. இப்னு இசாக் என்பவர் யார்? இவர்தான் ஹஜரத் முகமது அவர்களுடைய மிக முந்தையதான ஆதிதான வாழ்க்கை சரிதை எழுதக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். Page number 165 to 166 and so on. அவருடைய புத்தகத்தின் பக்கம் 165 இருந்ததான பகுதிகளிலே சொல்லுகிறார். Now, since there is not enough time, I'll summarize. நான் நேரம் இல்லாததுனால நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறோம். But since I'm not allowed to lie, I will not do what my brothers did. I will not just say Jesus was massaged with oil and the word says Jesus' feet was massaged with oil and the sins were forgiven. I will say it as it is. நேற்று நேரத்திலே நம்முடைய சகோதரர் சொன்னாங்க இயேசுடைய பாதத்தில் தைலத்தை பூசினால் என்று சொன்ன போது எப்படி பூசினால் அது மசாஜ்னா என்ன அப்படி என்றால் சில அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அந்த காரியத்தை நான் அப்படியாக விளக்கி சொல்ல போவதில்லை. என்ன இருக்கிறதோ அப்படியே நான் உங்களுக்கு அதனை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். For a Christian it is not allowed, I cannot blame them. நான் என்னுடைய ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இப்படி எல்லாம் அது அனுமதிக்கப்படவில்லை, எனவே அவர்களை குற்றம் சொல்லவில்லை. Now, so to paraphrase, there was a moment in the life of Muhammad, முகமது அவர்களுடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. the most embarrassing moment of his career. He had many embarrassing moments. This was the worst. அவருடைய வாழ்க்கையில ஏராளமான அவமானத்துக்குரியதான காரியங்கள் இருந்தாலும் இது அப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. When he uttered what is known as the satanic verses, அவர் சாத்தானுடைய வார்த்தைகள் என்று அறியப்பட்ட வார்த்தைகளை சொன்னபோது கூறினபோது, I doubt there is any Muslim who has not heard those very satanic verses. அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டால் முஸ்லிம் இருப்பீர்களா என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. This was earlier a part of Surah Al-Najm, that is Surah 53 verse 19 to 20. சூரா 53 அதிகாரத்தின் 19-20 வசனங்களிலே இதற்கு முந்தைய பகுதிகளாக இருந்ததை பார்க்கிறோம். Now, many of you, especially in the Islamic background and even the Christians, may not be knowing what is the satanic verse. Let me read Surah Al-Najm verse 19-20 to you. சாத்தான் வசனங்கள் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் நீங்கள் ஒருவேளை அறிந்திராமல் இருக்கலாம்.
have you not heard of Al-Lat and Al-Uzza and Manat the third, the other? அல்லாத், அல் உசாத், அல் மனாத் என்கிறதான அந்த மூன்றை பற்றி நீங்கள் கேள்விப்படவில்லையா? So this is Al-Najm verse 19, 53 verse 19 and 20. 53வது அதிகாரத்தின் 19, 20 வசனங்களிலே இவைகள் இருக்கிறது. And as per Ibn Ishaq, what was originally the next verse was, இந்த இப்னு இஷாக்குடைய கூற்றுப்படி இந்த வார்த்தையின் அடுத்த ஒரிஜினலாக அங்கே இருந்ததான அடுத்த வார்த்தை என்னவென்றால், these are the exalted cranes whose intercession is to be hoped for. இவர்கள் தான் உயர்த்தப்பட்ட நாரைகளாக இருந்தார்கள், இவர்களுடைய பரிந்து பேசுதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் அந்த ஒரிஜினல் வார்த்தையாக இருந்தது. Now these, when you say crane, it is not a prediction in the Quran that there will be crane to lift stuff. It was actually the birds which you see on the river side. இது கிரேன் என்று சொல்லும் போது ஏதோ வெயிட் தூக்குறதான கிரேன் நீங்க நினைக்க கூடாது. நாரை போன்றதான அந்த நாரை போன்றதான ஒரு பறவையை பற்றி தான், பறவையை போல ஒப்பிடப்பட்டவர்கள். So this is not a prophecy for the scientific accuracy. இது ஒரு அறிவியல் பூர்வமான தீர்க்கதரிசனம் என்று நீங்க சொல்லிவிடக் கூடாது. அதற்காகத்தான். The point is, it seems very simple. These are the exalted cranes whose intercession is to be hoped for, and you ask, what is wrong with it? Why did so many people die and so much things going on? இந்த வசனத்துல நீங்கள் கேட்கலாம், அவர்கள் உயர்த்தப்பட்ட நாரைகளாக இருந்தார்கள், அவர்களுடைய பரிந்து பேசுதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன இந்த வசனத்துல என்ன பிரச்சனை, இதற்காக நிறைய பேர் ஏன் வந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. You see, the worst sin in Islam is the sin of shirk. It is unpardonable. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இணை வைப்பது என்பது மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது. And for your information, as you know, shirk is associating partners with Allah. ஷிர்க் என்கிறதான பதத்துக்கான வார்த்தை நம்ம புரிந்திருப்போம். அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாரையாகவும் வைப்பது. And these verses imply that Allah had three daughters, Allat, Al-Uzza and Al-Manat. இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, அல்லாத், அல்லுசாத், அல்-மனாத் என்கிறதான மூன்று மகள்கள் அல்லாஹ்வுக்கு இருந்ததாக அதன் அடிப்படையில் வருகிறதான வார்த்தைகள் இவைகள். Now, of course, that is against the Islamic theology, but why is it called satanic verses? Why is it called satanic? அது இஸ்லாமுடைய இறையிலுக்கு எதிராக இருந்தாலும் இது ஏன் சாத்தானிய வசனங்கள் என்று சொல்லப்பட்டது? You see that when he narrated this verse, இந்த வசனங்களை அவர் சொன்னபோது immediately the pagans of the Quraysh tribe, அந்த குறைசி இனத்திலே இருந்ததான பேய் வணக்கத்தார், they prostrated with Muhammad and they bowed down. ஹஜ்ரத் முகமது அவர்களோடு கூட அவர்களும் விழுந்து பணிந்து தொழுது கொண்டார்கள். The pagans of the Quraysh tribe were polytheists. அந்த குறைசி இனத்திலே இருந்ததான பேய் வணக்கத்தால் பலவிதமான வணக்கங்களை கொண்டு பல மார்க்க நம்பிக்கைகளை கொண்டு வைத்திருந்தார்கள். Muhammad was teaching one God. ஹஜ்ரத் முகமது ஒரு இறைவனுடைய கொள்கையை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். There was a lot of difference, there was a lot of strife, and the Quraysh tribe was persecuting Muhammad and the Muslims. அந்த இடத்திலே ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, கசப்புகள் இருந்தது. இந்த குறைசி இனத்தினர் ஹஜ்ரத் முகமது அவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். And again I agree with my TNTJ brothers for the second time since morning. மீண்டுமாக நான் அருமையான TNTJ அவர்களோடு கூட இந்த விஷயத்தில் இந்த இரண்டாவது முறையாக ஒத்துக்கொள்கிறேன். Yesterday's presentation he said the eloquence of the Quran is so good that it summarizes 14 statements into one statement. அவர்கள் நேற்று தினத்திலே சொன்னார்கள், இந்த குர்ஆனுடைய சிறப்பு தன்மையானது மிக உயர்ந்தது, ஏனென்றால் ஒரு சின்ன வசனத்திலே அவர்கள் அத்தனை காரியங்களை குர்ஆன் வசனம் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். That was brilliant. The reason being, in this one verse Muhammad reconciled all the problems with the Quraysh tribe by accepting polytheism. இந்த அது அவர்கள் சொன்னது மிக சரியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் இந்த ஒரு வார்த்தையிலே குறைசி இனத்தோடு கூட இருந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு செய்து விட்டார். அது என்னவென்று சொன்னால் அந்த பல தெய்வ நம்பிக்கையை அவர் இந்த ஒரு வசனத்தின் மூலமா ஏற்றுக்கொண்டது. And what happened? Everybody is happy, they are happy, Quraysh is happy, everybody goes home happy. அப்ப இந்த வசனம் இறக்கப்பட்ட போது அங்கிருந்து எல்லாரும் சந்தோஷமாயிருந்தார்கள். குறைசி இனத்தவர் பல தெய்வங்களை தெய்வ வணக்கத்தை கொண்டிருந்த அவர்களும் சந்தோஷம் அடைந்தார்கள். And we see that the angel of Allah appears after some time. அதற்கு பின்பதாக அல்லாஹ்வின் வானவர் reprimands Muhammad. முகமது அவர்களை கண்டிக்கிறார். Muhammad does a rewind. ஏன் அப்படி செய்தார்கள் என்று. And then the angel Gabriel replaces, gives the next verse after this and replaces abrogation in the Quran, replaces the verse number 20, the exalted crane verse, with a new verse. அந்த உயர்த்தப்பட்ட நாரைகள் என்கிறதான அந்த வசனத்தை மாற்றிவிட்டு அதற்கான வேறொரு வசனத்தை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
Are yours the males and his the females? ஆண்கள் எல்லாம் உங்களுடையவர்கள், ஆண்கள் எல்லாம் உங்களுடையவர், அவனுக்கு பெண் பிள்ளைகளா, ஆண் பிள்ளைகள் உங்களுக்கும் அவனுக்கு பெண் பிள்ளைகளா என்கிறதான வார்த்தைகள். That indeed were an unfair division. 53 verse 21 and 22, it is still there in your Quran. 53வது அதிகாரத்தில் அந்த 20, 21 வசனங்களிலே பார்க்கிறோம், அது ஒரு அநீதியான பங்கீடாகும் என்று சொல்லி அந்த வசனம் இறக்கப்படுகிறது. That and immediately and after he also gave two more verses, that is Surah chapter 17 verse 73 and 75. அதற்கு அதிகமான வசனங்களை அந்த இடத்துல கொடுக்கிறதை பார்க்கிறோம். சூரா 17 73 முதல் 75 and Surah 22 verse 52 and 53. சூரா 22வது அதிகாரத்தின் 52 53 வசனங்கள். Now again I am not paraphrasing, it is written in your sources. There is no replacement that is happening. நான் எதையும் உங்களிடத்துல கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை, இது உங்களுடைய ஆதாரமான புத்தகங்கள்ல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Now immediately the question will come in your hand, Arey, this guy, that is me, you will ask, this guy sitting here, I'm sure even TNTJ would be thinking, one verse, Ibn Ishaq, who is this guy? Crazy guy, maybe he hates Muhammad, maybe he took something from Muhammad and didn't want to return, or something, and he cooked up this story, he fabricated this story, that's what they are going to say. Watch. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த மனிதன் யார், இவர் ஏதோ ஹஜ்ரத் முகமது பற்றி சில காரியங்களை கட்டுக்கதையாக இட்டு சேர்த்து இருக்கலாம். But we see that there are multiple. ஆனால் அப்படி அல்ல, ஏராளமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். It's not one, there is not one source. அது ஒரு ஆதாரம் அல்ல. How many do you think there are? எத்தனை இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? 2 sources, 2, 3, 3, 5, 5, 5 sources. Anyone? 10 sources. 10 sources for the satanic verses. Anyone? சாத்தானுடைய வசனங்களுக்காக 10 ஆதாரங்கள். 15, will 15 suffice to TNTJ? 20, is 20 enough? What do you think? Jerry is happy with 20. I don't know, he's on my side or whose side. 20 success. Is 20 enough? 25, 30 sources. Is it enough? 35. There are 37 sources, Islamic genuine sources, not the sources that he said which came after 2000 years, sources which were within 100 years of Muhammad. அவர்கள் காண்பித்தது போல 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததான அந்த சோர்ஸை போல ஆதாரங்களை போல அல்ல, ஹஜ்ரத் முகமது அவர்களுடைய காலகட்டத்தில் ஏறக்குறைய 100 வருடங்களுக்குள்ளாக எழும்பின 37 ஆதாரங்களை நல்ல ஆதாரமான காரியங்களிலிருந்து காட்ட முடியும். Not 2000 years, 100 years. 2000 வருடங்களுக்கு பின்னாக வந்ததல்ல, 100 வருடங்களுக்குள்ளாக வந்த காரியத்தை காட்ட முடியும். And we see that all this data we have picked up, it is there, and I'll take you through it. This is as per thesis, a PhD thesis that was done at the prestigious Harvard University. இந்த ஆதாரங்கள் எல்லாம் பிரஸ்டீஜியஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அவருடைய PhD தீசிஸ்க்காக செய்யப்பட்ட ஒரு காரியம். By Muslim, அதை யார் செய்தார்கள் என்றால் அதை ஒரு இஸ்லாமியர் செய்தார். a PhD, a doctorate thesis on the satanic verses. சாத்தானுடைய வசனங்கள் என்று அறியப்படுகிற இந்த வசனங்களின் மேலே அவர் ஒரு PhD டாக்டரேட்டை அந்த யூனிவர்சிட்டியிலே அவர் செய்தார். 37 sources. அவர் காட்டுகிற 37 ஆதாரங்களை அந்த இடத்துல கொடுத்தார். But there is some additional corroborative evidence also. இன்னும் இதோடு கூட சேர்த்து சொல்லப்படுகிற சில ஆதாரங்களும் இருக்கிறது. In the form of Sahih Hadith. அது சஹீஹ் ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். We see in Sahih Hadith, Sahih Bukhari, volume number 2, book number 19, hadith number 176. சஹீஹ் ஹதீஸுடைய வால்யூம் நம்பர் 2, புக் நம்பர் 19, அதோடைய ஹதீஸ் நம்பர் 176ல பார்க்கிறோம். 177ல volume number 2, book number 19, number 177. Yes. And 386, volume 6, book 60, book number 386. வால்யூம் 6, புத்தகம் 60, நம்பர் 386. Narrated Ibn Abbas. இப்னு அப்பாஸ் கூறியதாவது, he is the cousin of Muhammad, not somebody living 2000 years after. 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்றவங்களை போல அல்ல. இப்னு அப்பாஸ் என்கிறவர் ஹஜ்ரத் முகமது அவருடைய கசினாக இருந்தார். The prophet I prostrated while reciting Al-Najm. Yes. The prophet I prostrated while reciting Al-Najm, and with him prostrated the Muslims, the pagans, the jinns, and all the human beings. அல்-நஜாம் என்கிறதான அந்த வசனத்தை ஹஜ்ரத் முகமது அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த போது அவர்களோடு கூட இஸ்லாமியர்களும் பேய் வணக்கத்தாரும் அங்கு இருக்கிறதான ஜின்களும் கூட. அன்பிற்குரிய சகோதரர்களே,
இப்ப ஒரு ஆதாரம் எடுத்து வைத்து பேசினார்கள். நாம துவக்கத்திலே கேட்டோம், நேற்று சொன்னது விளக்குங்க. ரட்சிப்புண்டா என்னன்னீங்களே, குர்ஆன்ல இல்ல எங்கள்கிட்ட இருக்குதுன்னீங்க, மன்னிப்பு இருக்குன்னீங்க, அதை விளக்க சொன்னோம், விளக்கல. அதுக்கப்புறம் அனைத்துக்கும் பதில் சொல்றீங்க, பல விஷயங்கள் பதில் சொல்லாம மிச்சம் இருக்குது, கேட்டோம், ஒண்ணு கூட இது வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கடையில புதுசா ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, என்னன்னா சாத்தானுடைய வசனங்கள் சல்மான் ருஷ்டி எழுதினார் இல்லையா, அதை வந்து இப்னு இசாக்கு பேர்ல என்ன செய்யறாங்க, அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 1990களிலேயே வேதம் ஓதும் சாத்தான்கள்ங்கிற தலைப்புல நாங்க புத்தகமாவே அதுக்கு பதில் வெளியிட்டிருக்கோம். அவ்வளவு பொய், எப்படியெல்லாம் பொய் இது. இப்னு இசாக்ரால் யாரு, அவர் 1 நம்பர் பலவீனமான ஆள், லைசபில் கவி, அவர் வலிமையான ஆள், மறதி உள்ளவர், நினைவாற்றல் குறைந்தவர், அவர் நபியின் காலத்தவர் கிடையாது, நபி காலத்தில் உள்ளதை சொல்றதா இருந்தா நபி காலத்தில் வாழ்ந்தவர் தான் சொல்லணும், பின்னாடி உள்ள ஒருத்தர் எழுதின ஒரு செய்தி என்றெல்லாம் ஆதாரத்தோடு எழுதியிருக்கோம். தேவைன்னா இதையும் ஆதாரத்தை வச்சுக்கிறீங்க, நீங்க அதை வச்சிச்சே இருக்கக்கூடாது. ஒப்பந்த பிரகாரம் ப்ராஃபட் சொன்னதை வச்சாலாவது குர்ஆனுடைய விளக்கம் எடுத்துக்கொள்ளலாம். இப்னு இசாக்ரவர் என்ன ப்ராஃபட்டை பார்த்து சொன்னாரா, ப்ராஃபட்டை கேட்டு சொன்னாரா, இல்ல. ஆனா ஒண்ணு சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாருன்னு ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கு பதில் சொல்லலாம். இப்னு அப்பாஸ் என்பவர் என்னஞ்சாரு, இந்த உன்னஜிமிங்கிற அந்த அத்தியாயத்தை அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா மனாத்த சாலிசத்தல் உஹ்ரா லாத்து உஸ்ஸா மனாத் என்ற வசனத்தை ஓதும் பொழுது சஜதமாகுல் முஸ்லிமூன வல் முஸ்ரிகூன, முஸ்லிம்களும் சஜிதா செய்தார்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்களும் சஜிதா செய்தார்கள் என்று ஒரு வசனம் வருது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ற, இதான் இருக்கிற செய்தி, இதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா ஓதி விட்டார்னு சொல்றாங்க. கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த எந்த இடத்துல சஜிதா செய்தார்கள்னு அந்த இப்னு அப்பாஸ் சொல்றாரு, ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள்ங்கிற அந்த அத்தியாயத்துல கடைசியா வரும். அதை ஓதும் பொழுது என்ன செஞ்சாரு, வேற ஒரு அறிவிப்புல இருக்குது, சஜிதா செய்தார்கள் வருது. அப்ப இறைவனுக்கு சஜிதா செய்வது வந்து மக்காவில் இருந்த நபியின் எதிரிகளுக்கு மறுப்பானது கிடையாது. அல்லாஹ்வுக்கும் சஜிதா செய்வார்கள், மற்றவங்களுக்கும் செய்வார்கள், அதுலதான் வித்தியாசப்படுகிறோம். மற்றவங்களுக்கும் அவங்க சஜிதா செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய என்று சொன்னால் நபியின் எதிரிகளும் செய்வார்கள். இந்த ஒரு அடிப்படை கூட இல்லாம இதெல்லாம் ஒரு ஆதாரமா வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய மனசாட்சிக்கு எதிராகவே இந்த ஆதாரத்தை வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்க வந்து முஸ்லிம்களை எப்படி ஏமாத்தி அவங்க கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு அழைக்கிறது ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இதுல உள்ள மரத்தை அவங்க வாதிட்டு இருக்கிறாங்க. இதுல உள்ள செய்திகளையும் இதுல உள்ள ஸ்டைலையும் அவங்க என்ன செய்யறாங்க, வாதிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுல அவங்களே எழுதுறாங்க, அவங்களுக்கு பாடம் நடத்துறது. நீங்க முஸ்லீம்கள்ட்ட போய் எப்படி ஏமாத்தி பிரச்சாரம் பண்ணனு, இந்த ஹஜரத் முகமது எல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் இதுல உள்ள பாடம் தான். முகமது சொன்னா ஹஜரத்னு சேர்த்துக்கிறதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் இதுல உள்ள விஷயங்கள்ல இருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நன்கு ஆதரவு பெற்ற பாரம்பரிய ஹதீஸ் நூலும் கூட குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தகுதியானதாக கற்றறிந்த முஸ்லிம்கள் மதிக்கிறதில்லை. அவங்க சொல்றாங்க, அதாவது இது மாதிரியான செய்திகள் எல்லாம் கற்றறிந்த முஸ்லிம்கள் ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள், அதை சொல்லாதீங்கன்னு இதை மட்டும் விட்டுட்டாங்க. இதெல்லாம் சொல்லிவிடாதீங்க, இது நிக்காது முஸ்லிம்கள்ட்ட, முஸ்லிம்கள் ஏத்துக்கிற மாட்டாங்கன்னு பாடம் நடத்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்காம விட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் சூனியம் தாங்க, சூனியம் மந்திரம் செய்யப்பட்டாரு, மந்திரம் செய்யப்பட்டதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன், அது குர்ஆன்ல இருக்கிறது. கால லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா 17வது அத்தியாயம் 47வது வசனத்துல நபிக்கு சூனியம் செய்யப்பட்டதாக அநியாயக்காரன் சொல்றான். அது அநியாயமான செய்தின்னு வந்ததுனால அந்த கற்றறிந்த முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்களே கிளாஸ் நடத்திருக்கிறீங்க. 1904லயே இதை எழுதியிருக்கிறீங்க. அப்ப அதை வந்து இப்ப மறுபிறப்பு 2011 போட்டிருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் இந்த சூனியம் செய்யப்பட்டார், இதெல்லாம் இங்க நிக்காது. விளங்குதா? இதெல்லாம் ஒரு ஆதாரமே கிடையாது. குர்ஆனுக்கு எதிராக, குர்ஆனுக்கு விளக்கமா தான் நபி வந்தார். அந்த வசனத்தை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. மறுப்பா வந்தாருன்னா கிடையாது. யாரோ சொல்லியிருக்கிறாங்க, கூட குறை சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள், நாங்க சொல்லல, கற்றறிந்த இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று உலக இஸ்லாமியர்கள் ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லுங்க. Dear brothers, so they started with a new set of evidence, but we have been asking them, since they said that the salvation, sin and forgiveness is the criteria to decide God's word, we wanted them to elaborate and put it as an argument, then we can go forward. So that is one thing pending. And apart from that, we raised ample questions from the Bible, and they said they will answer them. So we are waiting answers for them as well. Now coming back to the topic, they said the satanic verses. They said he's disappointed because he's not getting chance, things like that. But whatever, you make hundreds of slides. We have refuted it in 1990 itself. For the satanic verses written by Salman Rushdie, we have refuted in 1990s. We can give you a printout if you want. If you want a translated copy, we can do that as well. So that solves, all your problems. So your burden is reduced now. You can be happy. Now, they said one quote they quoted about Ibn Abbas.
So whatever they told about Ibn Ishaq, we are not accepting him because he's a weak person. All scholars will say that he is a weak person, so don't talk about him. You will have answers in all this. Forget about him, so let's not get into that. Now, Ibn Abbas is the one, since he is a cousin of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, so we are bound to answer that. They quoted a verse from the Quran and said that when Prophet Muhammad recited these verses from the Quran, from one An-Najmu, these polytheists all bent down in prostration. We do believe that they bent down in prostration, not because Prophet Muhammad changed Islam. The verse says that prostrate to Allah. Though they were enemies of Islam, though they were living in Makkah, their belief was that they were also believing in Allah. That is why when in Quran it was mentioned that prostrate to Allah, they all did prostration. It is mentioned in Sahih Hadith. So Ibn Abbas chapter is also closed. Now, the reason why we are amazed to see all these is because they wrote a book in 1904. The book is basically to brainwash Muslims. They wrote a book by the name Christian Reply to Muslim Objections, and it is published in Tamil as well. So this is the book they use to basically teach how to betray Muslims, how to brainwash Muslims. In that, they have put a quote. All these they refer as Hazrat to Muhammad, right? All these are mentioned there. And all these manners kind of thing, everything is taught. And in that, they are saying that they have quoted in page number 36 that though hadiths are ancient and traditional, learned scholars of Muslims will be rejecting it if it is against the Quran. So they know the concept that if a hadith is against the Quran, we will deny it. Moreover, in hadith also, we are believing in hadith because Quran authorizes us to believe in hadith. But when it is against Quran, we are not accepting it. So that is the fact. When speaking about that the Prophet was under the influence of magic, we have already rejected this. As they have also mentioned in the book, that the learned eminent scholars, they don't consider the hadith which contradict with the Quran. So there is no point that you can raise such questions. And moreover, the Ibn Ishaq, he's a forgetful person. That's what the history says. We have the history of the people. It says he's a forgetful person. So you cannot bring someone who is also not of the Prophet's time. And moreover, if you see in the Quran, in chapter 17, Surah Bani Israel, in verse 47, it says that the evildoers say that you follow a man who is bewitched. Talking about Prophet Muhammad, that he was bewitched. The evildoers say that. So the hadith, when you see that the Prophet was under the influence, is directly contradicting with the Quran. So we say that we have to keep those hadiths away. We cannot accept it. That's the point. சென்ற விட்ட இடத்திலிருந்து வர்றேன், பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒன்னாக. விட்ட இடத்திலிருந்து வர்றோம், இந்த அடிமை பெண்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம். அடிமை பெண்களை பற்றி 31வது அதிகாரம் என்னாகமத்தில் 18வது வசனத்தில் ஸ்திரீகளில் புருஷ சம்போகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடு வையுங்கள். புருஷ சம்போகத்தை அறிந்தவங்க எல்லாம் கொண்டு போட்டுருணுமா, கன்னி பெண்களா பார்த்து பொறுக்கி எடுத்து உங்களுக்காக வச்சுக்கிறங்க அப்படின்னு என்னாகமத்தில் இருக்கிறது. குழந்தைகள்ல எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சமூகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொண்டு போடுங்கள் மற்றவங்களெல்லாம் கொள்ள சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி ரூபவதியான ஒரு ஸ்திரியை மொட்டையடித்து என்ஜாய் பண்ணலாம், பிடிக்காவிட்டால் அவன் அடிமையா இருக்கனால சும்மா அனுப்பி விட்டுறலாம் என்கிற மாதிரி உபாகமத்தில் 21வது அதிகாரத்தில் 10லிருந்து 14 வரைக்கும் இருக்கிறது. அப்ப அடிமைகளை பற்றி குரான்ல சொல்வதை பற்றி நீங்க கேள்வி கேட்க கூடாது. நம்ம ரெண்டு பேரையும் பத்தி மற்றவங்க கேட்பான், அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொல்லணும். இதுதான் மேட்ரு. அது என்ன பதில் என்ன என்று கேட்டால், அடிமைகளை பிடித்து வரப்பட்டவர்களுக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தம் பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க, வேற ஒரு நாட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்ப அவங்கள ஒருத்தர் இந்த முதலாளியாவது அவனுடைய கையில வச்சிருந்தா தான் அடுத்தவர்களால் சீண்டப்பட மாட்டாங்க. முதலாளியுடைய ஆளுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சீண்டப்பட மாட்டாங்க. அவங்களுடைய அந்த காலத்து இருந்த நடைமுறையில இதான் செக்யூரிட்டி. அந்த காலத்து நம்ம எந்த காலத்துல சிந்திக்க கூடாது. இப்ப அடிமை இல்ல, அடிமை இல்லாத காலத்துல அடிமையா இருக்கிறவங்களை ஆபிரகாம்ல இருந்து எல்லாரும் ஏன் செஞ்சாங்கன்னா, அந்த காலத்துல இந்த கைதி ஜெயிலு இதெல்லாம் கிடையாது. பிடிச்சு விடுற கைதிகளை மக்கள்கிட்ட தான் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஒருத்தன் வீட்டுல இந்த பொம்பளை கொண்டு வச்சுக்கா என்ன செய்வான், அது அனுமதி இல்லாட்டாலும் வேற மாதிரி தான் வச்சுக்கிடுவான். வச்சுக்கிற சொன்னா வப்பாட்டியை வச்சுக்கிடுவானே தவிர வேற மாதிரி வச்சுக்கிற மாட்டான். அதெல்லாம் கவனத்துல கொண்டுதான் இது அன்றைக்கு தவிர்க்க இயலாது. அடிமை முறை இருக்குமையானால் இதுதான் சட்டமா இருக்கும். இன்னைக்கு அடிமை இல்லாத உங்களுக்கு விளங்க கஷ்டமா இருக்கிறது. இன்னைக்கு அடிமை முறை உலகத்துல இல்ல. அதானே தவிர அன்றைக்கு இருந்த நபிகள் நாயகம் காலமா இருக்கட்டும், அதுக்கு முந்தி தாவீது சாலமோன் ஆபிரகாம் எல்லாருடைய யாக்கோபு எல்லாருடைய காலமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் இதுதான் நிலைமை. And we are coming back to the answers. We have been answering all the questions. Now, in the context of slaves, they were saying that Prophet Muhammad used to, have sex with many slaves. But those are all baseless. So, let us see in Bible how you have described. If you read Genesis chapter 16, it speaks about Hagar giving Sarah to Abraham. And in Leviticus chapter 19 verse 20, they are mentioned as these women are appointed for the husband. What does it mean? It means the slaves. And they said
do not kill them, only beat them. But the count is not mentioned here. Now, I don't know whether Brother Jerry will ask me the count. I don't have the numbers now. And in Leviticus chapter 30, verse 1 to 24, the servants are treated for, they are used for bearing children. And what is the meaning of concubines? If you read the Old Testament entirely, you will find, ample evidences of the word concubine. What is the meaning of the word concubine? So before you raise a question, read the Bible. Also, if you read Numbers chapter 31 verse 18, it is said that it is ordered to select select the slaves who are all virgin. And in Deuteronomy chapter 21 verse 10 to 14, it is mentioned that have sex with the beautiful women as you wish, and then send them off. So all these are talking about the slaves. Now, if you have to ask a question, what is already in your belief, right? What is already in the so-called Bible? So it does not make any sense. So we both are bound to answer this. Now we'll give an answer. If you don't have an answer, we are giving the answer for the slaves. During that time, it is not like the way how we are civilized now. During that time, during the time of Prophet Muhammad, there is no security for the slaves. Slaves are like material. So they cannot be, they cannot be put into prison or they cannot be punished kind of thing. So they have to be used and they don't have any relationship. So that is why during that time it was allowed. And it is also in the Bible. So if you are raising the question, you are also bound to answer that. அதுபோக அதன் தொடர கேட்டாங்க, அந்த விந்த வெளியே விடுறத பத்தி ப்ராஃபட் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது மனைவியோட பொம்பளையோட சேரும் பொழுது விந்து வரக்கூடிய நேரத்தில் வெளியே விட்டுறது, அடிமையோட சேரும் வெளியே விட்டுறது, இதெல்லாம் ஒரு ஆபாசம் அசிங்க மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு சட்டம், இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு கணவன் மனைவி சேரும் பொழுது இந்த காண்டம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு விந்து போகாமல் தடுத்துக் கொள்கிறார்கள், குழந்தை பெறாமல் இருப்பதற்கு. குழந்தை பெறாமல் இருப்பதற்காக இது மாதிரி வழியை செய்யலாமான்னு கேட்கும்போது ப்ராஃபிட் கூடும்னு சொன்னாங்க. ஆனா அதனால உங்களால ஜெயிக்க முடியாது, இறைவன் நாடினால் நடந்து விடும்ட்டாங்க. இதுல ஆபாசமோ ஒரு செக்ஸோ ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். குடும்ப வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு அதிகமா கிறிஸ்தவ பாதிரிகள் தெரியாது, அதனால சிந்திக்க மாட்டாங்க. அதனால குடும்ப விஷயங்கள் தெரியாது, அதனால உங்களுக்கு என்ன செய்யறது, இந்த விஷயங்களை பத்தியே தப்பா பேசுறாங்க. அதிகமான பாதிரிகள் சிந்திக்கிறதும் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சா சட்ட விளக்கம், ஆபாசமாலாம் கிடையாது. அந்த மக்கள் அப்படி கேட்கறாங்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லைங்கிறாங்க. இது ஒரு மேட்டர் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ஓனாண்டு ஒருத்தன் விந்த வெளியிட்டதுக்காக வேண்டி அது ஒரு பெரிய சம்பவம். ஓனாண்டு ஒரு ஆளை பத்தி சொல்லப்படுது. ஆதியாகமம் 38:8 இருந்து 26 வரைக்கும் படிங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான், அவன் பொண்டாட்டி இருக்கிறா, அவன் தம்பிக்காரன் போனான் இருக்கான். நீ போய் அந்த அண்ணன் பொண்டாட்டியோட படுத்து பிள்ளைய உண்டாக்கி உன் அண்ணனுக்கு வாரிசை ஏற்படுத்து, தம்பி போய் படுத்து அண்ணனுக்கு வாரிசை உண்டாக்குறானா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சான். இவன் அந்த பொம்பளை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில விந்த வெளியே விட்டானா. கர்த்தர் கோவம் வந்துருச்சான். எப்படி விந்த, எதுக்கு கோவம் வரல, அடுத்த பொண்டாட்டி என் போனான்னு கோவம் வரல, விந்தைய வெளியே விட்டேன்னு கர்த்தர் நினைச்சாரு, கோவப்பட்டு உன்னை அழிச்சு விட்டாரு. என்ன எழுதி வைத்துக்கொண்டு என்ன கேட்கறீங்க, இதெல்லாம் கேட்கலாமா? இது நாங்க சட்டமா சொல்றோம். நீங்க என்ன செய்றீங்க, விபச்சாரம் பண்ணலாம் விந்த மட்டும் வெளியே விடுறது தப்பு, விபச்சாரம் பண்ணும்போது விந்த உள்ள விட்டுறணும், அதான் முக்கியமான பாயிண்ட் சொல்ல வர்றீங்க. இதெல்லாம் நீங்க கேட்கறது தப்பு. Also, they are asking a question about ajal. Ajal is the technical term used for the leaving the sperm outside during the ejaculation. So they are saying it is obscenity. But this is not obscenity. It is a rule. It is the result. It is an advice what Prophet sallallahu alaihi wasallam gave when he was questioned about it. So even now in the modern days, people are aware of temporary means of family planning. So this is what is explained there. So if at all you don't want a child, you can do this one. So that is a law for us. Now the Christian pastors are so much amazed to see this because they don't have any family relationship. So they don't understand what is happening. So that is the reason they raise this question. It is not obscenity. And that hadith also says that if Allah wants to have that soul, the soul will be there. What is obscene in that? I'll tell you what is obscene. Read the Bible. Read the Bible, Genesis chapter 38 verse 8 to 20. It speaks about the history of Onan and Selah. And was slaughtered for some other reason. I don't know what is that. He was sinned against the Christ. Then Onan. Onan was the person who was supposed to go and have sex with his own sister-in-law. Imagine having sex with his own sister-in-law. Then Lord slaughtered him. Slaughtered for what? Having sex with the sister-in-law? No. Slaughtered because he spilled the sperm outside before ejaculation. So that is the reason he was slaughtered. So looking at all these verses, only you will have to say it is obscenity and not the laws what is mentioned in the hadith. அடுத்ததாக இந்த ஒரு பில்டப் அடிக்க நீங்க பாக்குறீங்க. அதாவது சும்மா தேவையில்லாத புரியுது. ஒன்னு அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 37ன்ற அதே பொய்ங்கிறோம். பொய்க்கு பில்டப் எப்படி? அது 1 அல்ல, 2 அல்ல, 37. அது இப்ப அடிக்க சொல்லு 1 அடியா, 2 அடியா, 3 அடியா, 30 அடியா, 40 அடியா, 80 அடியான்னுக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்தை காலி பண்றாங்க. இந்த மாதிரியான மேட்டர் இருக்குது, நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இந்த அடிக்கிற சம்பந்தமா கேட்டதுனால சொல்றேன். அடிக்கிறதுக்கு பதில் சொல்லியாச்சு, திருப்பி அதே கேட்கறாங்க. அடிக்கிறதுனா திருத்துவதற்காக அடிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? திருந்துற வரைக்கும் அடிக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் கணக்கு.
இது வந்து ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். ஒரு அடியில திருந்துற ஆளுக்கு இருப்பாங்க, 10 அடியில திருந்துற இருப்பாங்க. முதல்ல நேத்து பதில் சொன்ன பிறகு எத்தனை அடி என்று கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லவில்லைன்னு இருக்காங்க. அடிக்கிறது பாத்தீங்களா பெண்கள் கொடுமைன்றது பயங்கரமான பில்டு பேர கொடுக்குறாங்க. பெண்கள் கொடுமை பத்தி நீங்க பேசலாமா? ஒருத்தி வந்து கணவனால வந்து விவாகரத்து செய்யப்பட்டான்னு வைங்க, அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு லேவியராகமத்துல 21 13 14 இருக்கிறது. அது மாதிரி வந்து கன்னி பரிசோதனை செய்யணும், கன்னிகளை வந்து பரிசோதனை செய்யணுமா. அதுக்கு பாதுகாட்ட கூட்டிட்டு போய் அந்த அங்க ஆடையெல்லாம் கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணி இவ கன்னி தான் ரிப்போர்ட் கொடுப்பாராம் அப்படின்னு சொல்லி உபாகமத்துல 22 13 21 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து விபச்சாரியா ஒரு மனைவி விபச்சாரம் பண்ணிட்டான்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமான தீர்வு சொல்றாங்க. அதெல்லாம் பெண் கொடுமையா இல்லையான்னு பாருங்க. அடிக்கிறது பொண்டாட்டியை வந்து கண்டிப்பா அடிக்கிறது பயங்கரமான விஷயம். சந்தேகப்பட்ட கன்னிக்கு சோதனைக்கு இன்னொருத்தர் கூட்டி போய் அவமானப்படுத்தி கன்னி சோதனை நடத்த சொல்றீங்களே, அது எவ்வளவு பெரிய தீர்வு. என்னாகமத்துல 5 11 31 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி மாதவிடா ஒருத்தர் வந்துருச்சுன்னு வைங்க, அவ உட்கார்ந்து அவளை தொட்டா தீட்டு, அவ சட்டை தீட்டு, சட்டையை தொட்டா தீட்டு, தொட்டவனை தொட்டா தீட்டு, தொட்ட மேல பட்டவன் தீட்டு, பட்டவன் மேல தொட்டா தீட்டுன்னு சொல்லி அது சங்கிலி தொடா 4000 தீட்டு சொல்றீங்களே, இது பெண்ணு செய்யற பயங்கரமான கொடுமைங்கிறது லேவியர்ல 15 19 26 வரைக்கும் பார்க்கலாம். சபையில பெண்கள் பேசக்கூடாதுங்கிறீங்க. 1 கொரிந்தியர்ல பவுலே சொல்றாரு 15 3 4 5 6 படிச்சா தெரியும். Also, they are doing a build-up, exaggerating the amount, like how many beatings, 1 2 3, and he's counting for 5 minutes. So Quran is saying to beat, but beat until when? Until the person is corrected. So that is what is the limit you have to understand. Now, if you read Bible and see the way how Bible is treating women, you will be surprised to see. If you read Leviticus chapter 20 and verse 13 to 14, it is speaking about ill-treating women. Also, if you read Deuteronomy chapter 5 verse 11 to 31, it is talking about a virginity test. It is even the recent scientists haven't invented. Probably they are putting it as a claim for their, it's a proof for the God's word. And also about the menstrual woman, they are saying she is unclean, it's okay, but whatever she touches and whatever the person who touches her and whatever the person, it goes like chain. It goes like a multi-level marketing. So all these they are saying it is unclean. What is the scientific basis of all this? You are ill-treating women, and Islam is not ill-treating women. So you cannot list out saying that Islam is ordering to beat. Look at the Bible before you raise questions on Islam. Read all these verses. Then you will understand the meaning of what ill-treatment means.